ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. லஞ்ச் பாக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு ரெசிபியாக இருக்கும். சிம்பிள் ரைஸில் உங்களுக்கு காயெல்லாம் சேர்த்து ஒரு சாதம் தான் பார்க்க போகிறோம். அருமையாக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஹோல் கரம் மசாலா உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே நீல வாக்கில் நறுக்குன்னு 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தோட 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போக சுருள வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கின பிறகு இது கூட நீல வாக்கில் நறுக்குனா தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் என்ன சேர்த்துருக்கேன்னா முட்டைகோஸ் சேர்த்துருக்கேன். நல்லா நீல வாக்கில் நறுக்கிக்கலாம். இது கூட பச்சை பட்டாணி கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டாகி எடுத்திருக்கேன். ஸோ பச்சை பட்டாணி முட்டைகோஸ் இது ரெண்டும் சேர்த்து தான் சேர்ப்போம். முட்டைகோஸ் பிடிக்காத பசங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. பொதுவாக பசங்க முட்டைகோஸை அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே போயிடும். ட்ரை பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு லஞ்சுன்னே சொல்வேன் நான் இதை. இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள், கரம் மசாலா, கல் உப்பு, அவ்வளோதான். இதை இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா பச்சை வாடை போக சுருளை வதக்கி எடுத்துடலாம். இது கூட நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வேணான்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை நீங்கள் கடைசியாக இது கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதோடு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். நான் நார்மல் சாப்பாட்டு பொன்னி புழுங்கல் அரிசி தான் ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணியை 15 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒட்டுக்கா கலந்து விட்டு உப்பு சரி பார்த்துட்டு நீங்கள் லிட் போட்டு மூடி ஜஸ்ட்டு 2 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா பொலன்னு அருமையான அட்டகாசமான காய் சாதம் ரெடி. எதுக்கு இதை காய் சாதம்னா நீங்கள் எந்த காய் வேணால் இதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி முட்டைகோஸ் சேர்த்துக்கேன். நீங்கள் எதில் வேணால் ட்ரை பண்ணலாம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.